வாழ்க்கை பதிவுகள் தொடர்கிறது. கமல் எக்ஸ்பிரஸை ஆத்தூர் ரசிகர்கள் வெடி மற்றும் மேளதாளத்தோடு வரவேற்றனர். கமலை பற்றிய செய்திகளை ஆர்வமுடன் வேடிக்கை பார்த்தனர். கமல் எக்ஸ்பிரஸையும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். காந்தி முதியோர் இல்லத்தில் நற்பணியின் ஒரு பகுதியாக அன்னதானம் வழங்கினர். ஆத்தூர் பொது மருத்துவமனையில் இரத்த தானமும் செய்தனர். மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து கலவை நான் என்று கூறியது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் இரண்டு பேரும் கலந்து செயல்படுவது போல மறைமுகமாக அவர் கூறியது நினைவுக்கு வருகிறது. மனதில் சந்தோஷத்துடனும் கண்களில் ஏக்கத்துடனும் கமல் எக்ஸ்பிரஸை வழி அனுப்பி வைத்தனர். ராசிபுரத்தில் ரசிகர்கள் வெடிகள் வெடித்து வரவேற்றனர். இந்த பகுதியில் விபத்தில் சிக்கியவர்களுக்கு உடனுக்குடன் அந்த நிமிடத்திலேயே தங்களுடைய இரத்தத்தை கொடுத்து ஒரு உயிர்காக்கும் உன்னதமான ஒரு நல்ல தியாகத்தை செய்து வருகிறார்கள். அவர்களை பாராட்டுகின்றேன். அவர்களுடைய பணி சிறக்க என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே இது போன்ற ஒரு நண்பர்கள்லாம் இருக்கின்றது எனக்கு ஒரு மிகவும் பெருமைப்படக்கூடிய அளவிலே சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். நல உதவி திட்டங்களை வாரி வழங்கி உணவுப் பொருட்களான அரிசி மற்றும் சர்க்கரையை வழங்கி தையல் மிஷன், நோட்டு புத்தகங்கள் மற்றும் செயற்கை கால்களையும் இயலாதவர்களுக்கு தந்தனர். அங்கிருந்து கமல் எக்ஸ்பிரஸ் சேலம் நோக்கி புறப்பட்டது. கமல் எக்ஸ்பிரஸ் சேலத்தில் உள்ள விநாயகா மிஷன்ஸ் கல்வி நிறுவனத்திற்கு சென்றது. மாணவர்களும் ரசிகர்களும் போட்டி போட்டுக் கொண்டு வெடி வெடித்தனர். கமலோட 50ஆம் ஆண்டு விழாவில் இந்த மாதிரி இன்னும் நிறைய பல படங்கள் பண்ணி இந்த 50ஆம் ஆண்டு விழா வந்து 100 ஆண்டு விழாவா மலர எல்லாத்தையும் வாழ்த்தி வேண்டுகிறோம். இந்த விஜய் டிவி கமலஹாசனுக்கு இந்த இது வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த வண்டியை நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒத்துக்கிட்டேன். ஒரு உலகநாயகனுடைய இந்த 50ஆவது இந்த ஆண்டு விழா இதுக்கு என்னுடைய உள்ளமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா பார்ட்னர் குமுதம் குடும்பத்தில் அனைவருக்கும்